முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் பக்தர்கள் கொடுத்த 1185 கோடி. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ங்கிறேன் நான். எதுக்கு இந்த அறநிலைத்துறை இருக்கு? நீங்க கோயிலை நிர்வாகம் பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அறநிலையத்துறையை நடத்த அரசுக்கு தகுதி இல்லை என செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். இப்ப நேற்றுக்கு பூனைக்குட்டி வெளில வந்துருச்சு. என்னன்னு சொன்னா 1185 கோடி ரூபாய் இந்துக்கள் கொடுத்த நன்கொடையில்தான் இந்த கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்குன்னு. இத்தனை நாளா அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் பக்தர்கள் கொடுத்த 1185 கோடி. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸுங்கிறேன் நான். இவர் என்ன வழிகாட்டுறது, என்ன இந்துக்கள் என்ன கொடுக்கறது? எந்த கோவில், நான் பல கோவில் கும்பாபிஷேகமே நேர போயிருக்கேன். அறநிலைத்துறை செய்யறது கிடையாது. அது தவிர நான் ஏற்கனவே ஆதாரங்களோடு குற்றம் சாட்டியிருக்கேன். கும்பாபிஷேகம் அவரவர் தங்களுடைய பக்தியின் காரணமாக தங்களோட டொனேஷன்ல நடத்தினா அறநிலைத்துறை அதையும் தட்டி பறிக்குமா? எதுக்கு இந்த அறநிலைத்துறை இருக்கு? நீங்க கோயிலை நிர்வாகம் பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அமைச்சரே ஒத்துக்கிட்டார் 31,000 கோவிலுக்கு அறங்காவலரே போடல. காரணம் மக்கள் அப்ளை பண்ணலைன்னு. ஒன்னும் நம்பலைங்கிறேன் நான். ஆகவே அந்த மாதிரியாக ஒரு மோசமான ஒரு அரசாங்கம், ஹிந்து விரோத அரசு தமிழ்நாட்டில் இருக்கு. அது ஒரே தேர்தல் திட்டம் வந்து ஜனநாயகத்துக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.